நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தெய்வம் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறுத்தன்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. வேதபோதி வாசிக்கலாமா? சங்கீதம் 80:14. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தல். இங்கே சங்கீதக்காரன் ஆகிய தாவீது செய்த விண்ணப்பம் தான் அழகாக சொல்லுகிறார். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை நீங்க விசாரிச்சிருங்கப்பா. நாங்கள் எல்லாரும் விசாரிப்பாரற்ற சியோன், எங்களை கண்ணோக்கி பார்க்க யாருமே இல்லை. எங்களுடைய பலவீனங்களிலே, எங்களுடைய கஷ்டங்களிலே, எல்லாமையிலே, பிரச்சனைகளிலே எங்களை கண்ணோக்கி பார்க்க யாருமே இல்லைப்பான்ட்டு கண்ணீரோடு கலங்கி இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு ஏசப்பட்ட நம்முடைய கண்ணீரை விசாரிக்க, நம்முடைய பலவீனங்களை விசாரிக்க, நம்முடைய இல்லாமைகளை விசாரிக்க, அப்பா நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை விசாரித்தரல் என்று ஜெபம் பண்ணாம கர்த்தர் நிச்சயம் விசாரிப்பான். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதப்பா. நன்றி நன்றி தப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கருத்தை தருகிறோமப்பா. தங்களுடைய பலவீனங்களிலே, கஷ்டங்களிலே, பாடிலே, கண்ணீரிலே எங்களை விசாரிக்க யாருமே இல்லை என்று அப்பா கண்ணீரோடு கலங்கினீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரித்தருங்கப்பா. நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கன்னு சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு கலங்கினீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க விசாரித்தருங்கப்பா. நீங்க கேட்டு நியாயந்தி தருங்கப்பா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு கருத்தை தரு தரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.